தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கை மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு விளக்கமளித்திருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையம் அளித்த அறிக்கையின் மீது தமிழ்நாடு அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு காவல்துறை ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஒருவர் மீது குற்ற வழக்கு பதிய அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையம் அளித்த அறிக்கையின் மீது தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பது பற்றிய விவரங்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் விசாரணை நடத்தி தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையின் மீது தமிழ்நாடு அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக ஒரு காவல்துறை ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஒருவன் மீது குற்ற வழக்கு பதிய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தின் இறுதி அறிக்கையின் பரிந்துரையின் அடிப்படையில் 3 வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையம் அளித்த அறிக்கையின் மீது தமிழ்நாடு அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். தீபா, கூடுதல் விவரம் என்ன? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான விசாரணை ஆணையம் அளித்த அறிக்கையின் மீது தமிழக அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு தெளிவான ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. தூத்துக்குடியில் கடந்த ஆட்சி காலத்தில் 2/5/2018 அன்று ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலை நிரந்தரமாக மூடக்கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது நடந்த துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட உயிரிழப்புகள், காயங்கள் குறித்து பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விசாரிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் 18/5/2022 அளித்த அறிக்கையின்படி அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களது தலைமையிலான விசாரணை ஆணையம் அளித்த அறிக்கையின் மீது தமிழ்நாடு அரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தவறான தகவல்களை சில ஊடகங்கள் வெளியிட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையும், அதாவது நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையம் அளித்த அறிக்கையின் மீது தமிழக அரசு எடுத்து வந்த நடவடிக்கை குறித்து தெளிவான விளக்கத்தை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்த 13 நபர்களின் குடும்பத்தினருக்கு ஏற்கனவே வழங்கிய நிதியோடு கூடுதலாக தலா ரூபாய் 5 லட்சம் வீதம் 65 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டது என்றும், காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட 93 நபர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் நிவாரண தொகையாய் ரூபாய் 93 லட்சம் வழங்கப்பட்டதாகவும், நிகழ்வு தொடர்பாக போராட்டங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் மத்திய புலனாய்வு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்ட வழக்குகளை தவிர 38 வழக்குகள் திரும்ப பெற்றுள்ளதாகவும் தமிழக அரசு தெளிவாக விளக்கத்தை அளித்துள்ளது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பரத்வாஜ் என்பவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இறந்ததால் அவரின் தாயாருக்கு நிவாரண தொகையாக 5 லட்சம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் திரும்ப பெறப்பட்ட 38 வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபர்களின் உயர்கல்விக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணையம் தமிழக அரசு வெளியிட்டதாகவும் தெளிவான விளக்கத்தை தெரிவித்திருக்கிறது. இது தவிர ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் 17 காவல்துறை அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், திரு சைலேஷ் குமார் யாதவ், கபில் குமார், சரத்தகர் ஆகிய இந்திய காவல் பணி அலுவலர்கள், மகேந்திரன், லிங்க திருகுமாரன் ஆகிய காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 2 ஆய்வாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதை தவிர ஒரு காவல்துறை ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஒருவர் மீது குற்ற வழக்கு பதிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், தண்டனை குற்றப்பிரிவின் கீழ் ஒரு உதவி ஆணையர், 2ஆம் கட்ட நிலை காவலர், ஒரு முதல் நிலை காவலர் மற்றும் ஒரு காவல் ஆகிய துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு 3 முதல் நிலை காவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதற்கான நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் அந்த ஆணையத்தை தெரிவித்தபடி அனைத்து காவல்துறையினர் அந்த பட்டியலிட்ட அனைத்து காவல்துறையின் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கு. இது மட்டும் இல்லாமல்
நீதியரசர் அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தின் இறுதி அறிக்கையின் பரிந்துரையின் அடிப்படையில் அப்போதைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 3 வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு இதற்கான அதாவது நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் ஆணையம் அளித்த அந்த அறிக்கையின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு தெளிவான ஒரு விளக்கத்தை அறிவித்திருக்கிறது.